சாட்டர்டே மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா கனடாவில் வெதர் வந்து 9 பாகை. பிள்ளைகளை டியூஷன் விட்டுட்டு வந்துட்டு இறால் கறி வைப்போம்ன்ட்டு தான் இப்போ இறால் க்ளீன் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி இறால் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். கத்தியால் இறாலை க்ளீன் பண்ணுறதை விட கத்தரிக்கோளால் அந்த இறால் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சுகமாக இருக்கிறது. இந்த இறாலுக்கு அந்த முதுகு பகுதியில் ஒரு விதமான கருப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ கையால் தலையை பிச்சு இதெல்லாம் பிச்சுட்டு எடுக்கிறத இப்படி இறால் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இறால் க்ளீன் பண்ணும்போது இந்த முறையை யூஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க. இறால்லாம் க்ளீன் பண்ணி பொரிச்சு எடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன மீட் சமைக்கிறனாலும் இங்கே பொரிக்க வேணும். ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வண்டி நாங்கள் போடுறது ஒவ்வொரு நாளும் கடைக்கு போகிறதில்ல. அப்போ ஒரு கிழமைக்குரியதை வண்டி ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். அப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிறபடியாக கொஞ்சம் சுவை இல்லாமல் இருக்கும். அப்போ பொரிச்சு போட்டு வச்சா கொஞ்சம் சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மண் சட்டியில் தான் இன்றைக்கு நான் இறால் குழம்பு வைக்க போகிறேன். ஆல்ரெடி மண் சட்டி காஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு கடுகு, சின்ன சீரகம், வெந்தயம் போட்டு எல்லாம் கொஞ்சம் ஓரளவு ஃப்ரை பண்ண விட்டுருக்குறேன். அது ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலேயே இஞ்சால பச்சை மிளகாய் உண்டு, வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு ஒரு 5 வெள்ளைப்பூடு வெட்டி வச்சிருக்கிறேன். உரைப்புக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டேன் நான். எல்லாம் நல்லா போட்டுட்டு ஒருக்கா கிண்டி விடணும். மண் சட்டின்றபடியாக உடுக்கமாக இருக்கிறபடியாக நான் ஒருக்கா வடிவாக எல்லாத்தையும் 2-3 தரம் ஒருக்கா கிளறி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாம் ஓரளவு பொரிஞ்சிட்டு அந்த விட்ட எண்ணெயிலேயே இந்த நேரத்தில் ஒரு சின்ன தக்காளி பழம் பட்டி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி பழத்தையும் அதோட போட்டுட்டு ஒருக்கா கிளறி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பொரித்து வச்சுக்கிற இறாலையும் அதுக்குள்ளே இப்போ நான் சேர்க்க போகிறேன். ஓரளவு வெங்காயம், தக்காளி பழம், பூண்டு, வெங்காயம் எல்லாம் ஓரளவு பொரிஞ்சிட்டு இப்போ நான் இந்த நிலையில் இறாலை இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். இறாலையும் சேர்த்துட்டு ஒருக்கா 2-3 தரம் ஒருக்கா எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒருக்கா கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட போகிறேன். இப்போ உப்பை போட்டுட்டு ஒருக்கா கிளறி விடுறேன். எல்லாமே இப்போ மிக்ஸ் ஆகி இருக்குது. இந்த நேரத்தில் குழம்பு மிளகாத்தூள் போட போகிறேன். நான் ஒரு 3 கரண்டி மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு ஒருக்கா வடிவ அந்த மிளகாத்தூள் எல்லா இறால்லையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அப்போ புளியையும் இப்போ இதில் விடுறேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் புளி கூட விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக கொஞ்சம் புளி கூடுதலாகவே நாங்கள் சேர்க்குறோம். அப்போ இங்கே கொஞ்சம் பழப்புளியும் புளிஞ்சு வச்சுருந்தேன்னா அப்போ அதையும் சேர்த்துட்டு ஒருக்கா 2-3 தரம் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அந்த புளி எல்லா இறால்லையும் படுற மாதிரி. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் மூடி விடுறேன். நல்லா இறால் கொதித்து வருது. அந்த ஸ்டேஜில் தான் இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேன். ஆல்ரெடி மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருக்கிறேன் நான். அப்போ அந்த மிளகுத்தூள் கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அடுப்பு ஒருக்கா குறைச்சி வச்சுட்டு அப்படியே மூடி விட போகிறேன். இப்படி மூடி விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா சுவையான இறால் குழம்பு ரெடி. என்னோடய வீடியோவில் பார்க்கலாம்.